எல்லாம் இங்கே கவனிங்க. இது யூஎஸ்ஏ ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க பசங்க. ஒரு 10 டீம் சேர்ந்து ஆடுதுன்னு வச்சுக்கோங்களேன். சாதாரண கிரிக்கெட்டு தான் நம்ம ஊரில் ஆடுற மாதிரி. ஆனால் இவங்க எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இது வெப்சைட்ஸில் அவங்க ஏதோ ஒரு வெப்சைட் வச்சுருக்காங்க. அந்த வெப்சைட்லே இவங்க டீமு, இவங்க அடிக்கிற ஸ்கோரு, நம்ம யூஸ்வலாக கிரிக்கெட் மேட்ச் பார்ப்போம்ல, நம்ம ஐபிஎல்லாக இருக்கட்டும், யூஸ்வல் கிரிக்கெட் மேட்ச் எப்படி அப்டேட் ஆகிட்ருக்கோம், ரன்ஸு, ஸ்கோர்ஸு, என்ன பிளேயரு, யார் கேட்ச் பிடிச்சா, கமெண்ட்ரி எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. லைவ் உள்ள ஸ்கோர் அந்த சைடில் மேட்ச் ஓடிட்டுருக்கு. இந்த சைடில் பாருங்கள் என்ன பிளேயரு, பால் பாய் பால் அதுவும் இருக்குது. இந்த மேட்ச் நீங்கள் ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரிலாம் ஆர்கனைஸ் பண்ணி இங்கே விளையாடுறாங்க. சாதாரண கிரிக்கெட் கூட அட்வான்ஸ்டாக ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதனால தான் நிறைய பேர் யூஎஸில் வந்து படிக்கணும்னு பார்க்குறாங்க. ஏன்னா படிப்பு மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், புதுசாக ஒரு பிளேயரோ பவுலரோ உள்ள வராரு, அதுக்கு ஒரு அப்டேஷன். எப்படி என்ன சாஃப்ட்வேர் வச்சு பண்ணுறாங்கங்கிறது நமக்கே தெரியல. பசங்க சேர்ந்து பண்ணுறாங்க, பட் விளையாட்டையே அட்வான்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தான் நான் சொன்ன மாதிரி எல்லாம் யூஎஸ் வரணும்னு ஆசைப்பட்றாங்க போல் தெரியுது. ரொம்ப நல்லா இருக்குது. இது சாதா ஒரு கிரவுண்டு தான், இருந்தாலுமே இந்த காலேஜ் வந்து அந்த கிரவுண்டில் நைட்லாம் மேட்ச் ஆடுறதுக்கு நைட் லைட்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. அது தெரியல, ஹைட்டாக இருக்குது பாருங்கள், சுற்றி கிரவுண்டு சுற்றி அதை போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு பிளேயர் 4 அடிச்சிருக்காரு, என்னால் அதை கவர் பண்ண முடியல. அது 30 செகண்ட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே அப்டேட் ஆகிடுது. அது எப்படி வருதுன்னு நீங்களே பாருங்களேன். 4 அவ்வளோதான், 4 அடித்தா 4. இது நல்லாயிருக்கு. சாதா கேமாக இருந்தாலும் இங்கே என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. நம்ம சும்மா வந்து பார்க்கலாம் போது தெரியுது. ஸோ அப்ராடில் வந்து பசங்க படிக்கணும்னு ஆசைப்படுறது தப்பே கிடையாது. பேரண்ட்ஸும் சரி, தாராளமாக பசங்க தைரியமாக அனுப்பிச்சிக்கலாம். இது எல்லாமே இங்கே வந்து இப்போ பேரண்ட்ஸோட வந்து பேரண்ட்ஸ் இல்லாமலும் தனியாக வந்தோம் எல்லாம் படிக்கிறாங்க, தைரியமாக இருக்காங்க, ஹாப்பியாக இருக்காங்க. பசங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க இங்கே. அதனால் தாராளமாக நீங்கள் அப்ராட் ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணலாம், லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம். நம்ம ஊரில் இருக்க என்ஜாய்மெண்ட் இல்லைன்னு நான் சொல்ல வரல, இங்கே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். 4 or 6